வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவன் நம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கத்தரளியத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் பேரானந்தம் கொள்கிறேன். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்திரீகளுக்குள்ளே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் எலிசபெத் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவளோட கூட இருக்கிறார். இன்று உலகில் மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மகளிரின் சிறப்புகளை எல்லாம் அவர்கள் சொல்லி இன்று முழுவதும் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன்னுடனே இருப்பதினால் ஸ்திரீகளுக்குள்ளே நீ மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று. எந்த ஸ்திரீயோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த ஸ்திரீயானவள் தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாளோ அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எல்லா ஸ்திரீகளையும் குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. எந்த ஸ்திரீ கர்த்தருடன் இருக்கிறாளோ அல்லது கர்த்தர் அவளுடனே இருக்கிறாரோ அவள் எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளுக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை உண்டாகிறது. அவள் கிருபை பெற்றவளே, நீ பாக்கியவதி, தேவனால் சொல்லப்பட்ட யாவையும் உனக்கு நிறைவேறும் என்று வேதம் சொல்கிறது. ஆம், தேவனுடைய கிருபையை பெற்ற ஸ்திரீகளுக்கு தேவனால் சொல்லப்பட்ட யாவையும் தேவனே நிறைவேற்றுவார். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறபடியினால். இந்த காலை வேளையில் கூட ஸ்திரீகளுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? இன்று உலகமே ஸ்திரீகளை விசேஷமாய் மகளிர் தினம் என்று கொண்டாடுகிறது. ஆண்டவர் ஸ்திரீகளுக்கு விசேஷித்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். வீட்டை கட்டி எழுப்ப, குடும்பத்தை கட்டி எழுப்ப ஸ்திரீகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை கட்டி எழுப்ப என்ன தேவை தெரியுமா? தேவனுடைய கிருபை தேவை. தேவன் அவர்களோடு கூட இருக்க வேண்டும். தேவனால் சொல்லப்பட்டவைகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய், தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருக்கத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கை இருக்குமானால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செபிக்கிற, கர்த்தரை தேடுகிற, கர்த்தரோடு வாழ்கிற எங்கள் ஜெபக்குழுவில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவ கிருபை அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஸ்திரீகளுக்குள்ளே எங்கள் ஸ்திரீகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இன்று நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் மேல் இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.